இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் இன்டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு 2 பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோ நான் போட்டுட்டேன். ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக போடும்போது ஒரு விஷயம் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. 2வது ஒவ்வொரு வீடியோவும் தனித்தனியாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கும் போது அதோடைய டைமிங் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஸோ என்னன்னா இவங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோ சரி, அதே மாதிரி எல்லாமே 6 months டியூரேஷன் தான் இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி எந்த ஏரியாவில் எந்த டிஆர்டிஓலேருந்து உங்களுக்கு அந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா தான் ஸ்டைஃபண்டு. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ஒன்று. ஸோ ஏரியா தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய டைப் ஆஃப் ரிசர்ச் இருக்குது. ஸோ எல்லாமே நான் ஒரே வீடியோவை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஏப்ரல் மேல ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதின அவங்களுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை அப்படின்னா 3rd இயர்லேருந்து 4th இயர் யாரெல்லாம் போயிருக்கீங்களோ, இல்லை யூஜியாக இருந்தால் பிஜியாக இருந்தால் 1st இயர்லேருந்து 2nd இயர் யார் போயிருக்கீங்களோ, ஸோ இதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏப்ரல் மேல நிறைய இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 4-5 இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரே வீடியோவை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், ஒவ்வொரு ஏரியாக்கான அந்த லிங்க்கை. நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். அந்த லிங்க்கை போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே அப்படின்றதோ அந்த லிங்க்கை போய் பாருங்கள். அந்த லிங்க்கில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த வகையில் இந்த ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா லே லதாக் ஏரியாவிலேருந்து, அதாவது டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹை ஆட்டிடியூட் ரிசர்ச், சுருக்கமாக DIHAR அப்படின்வாங்க. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மொத்தமே 3 வேகன்சி தான். 3 வேகன்சி 5 months 5000 தான் பர் மந்த்து, 6 monthsக்கான டியூரேஷன். ஒர்க்கிங் லொக்கேஷன், இந்த இன்டர்ன்ஷிப் ஒர்க்கிங் லொக்கேஷன் சண்டிகர். ஸோ இது பிஏ பிடெக் படித்தவங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், இது எல்லாம் படித்தவங்களுக்கு எல்லாம் சேர்த்தே 3 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி 7.5 சிஜிபிஏ ஆர் அதுக்கு மேலே நீங்கள் சிஜிபிஏ வச்சுருக்கணும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இது நாளைக்கு ஆக்சுவலாக 5th ஜூன் தான் லாஸ்ட் டேட். இது உங்களோட இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது 1st ஜூலை. லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனை நோட்டிஃபிகேஷனை படிக்காமல் அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா மோரார்லெஸ் எல்லா அப்ளிகேஷனும் ஒன்று அப்படின்னாலுமே உங்கள் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக மேபி 1-2 இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனான இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இதோட இந்த லே லதாக்கோட பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தேராதூன்லேருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. தேராதூனில் இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளிகேஷன் லெபார்டரி, சுருக்கமாக DEAL அப்படின்றாங்க. இந்த லெபார்டரியிலேருந்து இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் 45 வேகன்சி இருக்குது மொத்தமாக. எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 20 வேகன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு 20 வேகன்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு 5 வேகன்சியும் இருக்குது. ஆனால் இதுடைய அந்த அப்ளிகேஷன் எண்ட் டேட் அப்படி பார்த்தீங்கன்னா 30th ஜூன். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இன்னும் நிறைய 25 நாளைக்கு மேலே டைம் இருக்குது. நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 45 வேகன்சி இருக்குது. இதுவுமே 6 மாதம் 5000 தான் பர் மந்த் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறது 3rd ஆகஸ்ட். ஸோ இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ தான், மைசூரில் இருக்க டிஆர்டிஓ. இவங்க பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் பயோ டிஃபென்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இது பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி படித்தவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மொத்தமாக 2 வேகன்சி தான், பயோடெக்னாலஜிக்கு 1, மைக்ரோபயாலஜிக்கு 1ன்னு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் 6 months, அதே 5000 தான் ஸ்டைஃபண்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிறது 1st ஜூலை. முக்கியமான விஷயம், இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிறது 15th ஜூன். ஆல்மோஸ்ட் இன்னும் 10-11 டேஸ் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுடைய ப்ரொசீஜர்ஸ், அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இங்கே நான் கீழே கொடுத்துட்ற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மைசூர் அப்படின்னு போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் மைக்ரோவேவ் டியூப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர்
சுருக்கமா MTRDC அப்படின்வாங்க. இந்த DRDOலேருந்து ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது என்னென்ன படிச்சவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ECE, EIE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ். இதுவும் அதே 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் டியூரேஷன் தான். ஒர்க் லொகேஷன் வந்து பெங்களூர் தான். உங்களுக்கு வந்து பிஜியா இருந்தா நீங்க வந்து 7th 8th செமஸ்டர்ல நீங்க இருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜியா இருந்தா செகண்ட் இயர்ல நீங்க இருக்கணும். அவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோடைய எண்ட் டேட், அப்ளிகேஷன் எண்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 15th ஜூன். ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 11 days இருக்கு. இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுது 1st ஜூலை. ஸோ உங்களுக்கான இந்த லிங்க்கையும் நான் கொடுத்துறேன். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க அந்த ப்ரொசீஜர் படி உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இந்த பெங்களூர் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும், இந்த மைக்ரோவேவ் டியூப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத அவங்க சொல்லலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதே DRDO ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ். ஸோ இந்த ஏரோநாட்டிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதோட எண்ட் டேட் நாளைக்கு, அதாவது 5th ஜூன். 5th ஜூனுக்கு முன்னாடி 5th ஜூன் அன்னைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ADE பெங்களூரில் 69 வேகன்சி, ADRDE ஆக்ராவில் 20 வேகன்சி, CABS பெங்களூரில் 60 வேகன்சி, CEMI LAC இதில் 20 வேகன்சியும், GTRE பெங்களூரில் 31 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, எக்ஸாம்பிள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, அலைட் டிசிப்ளின்ஸ் படித்தவங்களுக்கு, அப்புறம் ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், EEE, ECE, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெட்டராலஜி. ஸோ இந்த மாதிரி படிப்பு படித்தவங்களுக்கு தான் இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதில் வேகன்சிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த வேகன்சிக்கான இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன்னா நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பெய்டு இன்டர்ன்ஷிப்போட இந்த வீடியோ இதோட முடிஞ்சாலும் இன்னும் நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க DRDO. என்னால் முடிகிற வரைக்கும் நான் பார்த்து அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸு DRDOலலாம் இந்த இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிஸ் வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஏதோ ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.